இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். Isaiah 58:11. The Lord will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. You shall be like a watered garden and like a spring of water whose waters do not fail. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயர் நல்ல மேய்ப்பன் என்பது. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஆமேன். பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உறவினர்களையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய நண்பர்களையும் அவர் அற்புதமாய் அதிசய விதமாய் வழிநடத்தி வருகிற தேவனாய் இருக்கின்றார். அவர் முடிவு பரியந்தம் அப்படியே செய்வார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கையை போல இருக்கலாம், பாலைவனத்தில் நடக்கிறதான ஒரு வாழ்க்கை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நித்தமும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். ஆமென். அவர் நம்முடைய ஆத்மாவை அவர் எப்பொழுதும் தன்னுடைய வார்த்தையினாலே திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கின்றார். நாம் எப்படி இருப்போமா? இந்த கடினமான நேரத்துல, இந்த கஷ்டமான நேரத்துல நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கின்ற போது நம்மை அவர் எப்படி வைப்பார்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நாம் இருக்கும்படியா நம்மை அவர் வழி நடத்துவார். ஆமேன். கர்த்தர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மை அவர் சத்திய வழியிலே நடத்துகிற தேவனாயிருக்கின்றார். நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவனாயிருக்கின்றார். நம்மை நீதியின் வழியில் நடத்துகிற தேவனாயிருக்கின்றார். நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிற தேவனாயிருக்கின்றார். நம்மை சமாதான வழியிலே நடத்துகிற தேவனாயிருக்கின்றார். ஆமேன். அவருடைய நடத்துதல் அற்புதமானது, ஆச்சரிய விதமானது. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எகிப்திலிருந்து கொண்டு வருகின்ற போது இரவும் பகலும் 40 வருடங்களாய் அவர்களை அற்புதமாய் அவர் வழிநடத்தினார். அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். அவர்களோடு கூட தேவனுடைய பிரசன்னம் விட்டு விலகவில்லை என்று வேதம் சொல்கிறது. அதே போல உங்களையும் என்னையும் கூட அவர் நித்தமும் அவர் வழி நடத்துவார். நாம் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அவருடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நாம் கேட்போம். அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். ஆமேன். கர்த்தர் உண்மையுள்ள தேவன். செம்மையான வழியிலே நாம் ஒவ்வொருவரையும் அவர் நடத்துவார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் கர்த்தர் விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கின்றார். அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் நித்தமும் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிற பின்னாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசித்த நம்பின ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you.